ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சத்யா பாண்டி. ஸோ இன்றைக்கி சண்டே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, மீன் வறுவல். சரி, இதை தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யோசித்தோம். ஸோ காலையிலேயே எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு மீன், கறி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, சாப்பாடை ஃபஸ்ட்டே சரி செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் மீன், கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு மீன் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே சிக்கனை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்ருந்தேன். ஸோ அவங்க மீன் குழம்பெல்லாம் இந்த மீனெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டு, சரி மிளகு காய போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கொஞ்சம் மிளகு பறிச்சிருந்தோம். சரி, அதை காய போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. சரி, அந்த இதில் நம்ம மீன் குழம்பு இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம், சிக்கனெல்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் மீன் குழம்பு இது சிக்கன் குழம்பு வச்சுட்டு இருந்தேன். ஸோ இங்கே இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். சிக்கனுக்கு வந்துட்டு நல்லா மசாலா இதெல்லாமே சிக்கன் பொடி, மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு சரி சாந்து இதெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்து இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு சரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. சரி, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கறி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வேகாது, சரி பசங்க சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றினேன். ஸோ இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டேன். அந்த கேப்பில் எங்கள் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, அம்மா ரெடியான்னு சொல்லிட்டு. இப்போ சிக்கன் குழம்பு வந்துட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் இங்கே சிக்கன் குழம்பு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நான் சரி கொஞ்சம் கறி வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து அடுப்பில் மாற்றி வச்சுட்டு மீன் குழம்பு வைக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தேன். என் பொண்ணு அம்மா ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. 2 பேரும் எவ்வளோ நேரமாக ரெடி பண்ணுவாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, அவ்வளோதாம்மா ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு குழம்பு அந்த பக்கம் சிக்கன் குழம்பு அந்த பக்கம் அடுப்பில் வச்சுட்டு சரி மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு எல்லாமே போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு நல்லா வதக்கி வந்ததுமே சாந்து மீன் குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்த சாந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த தாச்சியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வந்துட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம்னு சொல்லிட்டு அதை ஊற்றிட்டுருந்தேன். ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்டேன். இப்போ அது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மல்லித்தூள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். இப்போ அந்த கேப்பில் என் பையன் வந்துட்டு, அம்மா மீன் பொரிச்சிட்டிங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லை தங்கம், இன்னும் பொரிக்கலை, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம மீன் குழம்பு அவ்வளோதான் கொதி வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம வந்துட்டு மீனை போட்டுடலாம். சரி கொஞ்சம் மல்லித்தூள் சரி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சரி புளி எல்லாம் மீன் குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது புளி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி ஒரு பக்கம் ஊற போட்டு வச்சுருந்தேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கறி நல்லா வெந்ததுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து ஒவ்வொன்றா போட்டு கிளறி விட்டுடலாம். சரி ரொம்ப நேரம் வேக விட்டால் கொஞ்சம் மீனெல்லாம் உடஞ்சிரும். அந்த கேப்பில் என் பையன் வந்துட்டு, அம்மா முறுக்கு சாப்பிட்டுட்டா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு இந்த பக்கம் மீனை வந்துட்டு நான் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வேக வேணான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அந்த லைட்டாக மீன் மட்டும் பிரட்டி விட்டேன். ஸோ அந்த டேஸ்ட்டெல்லாம் அந்த மீனில் கொஞ்சம் அந்த கிரேவியெல்லாம் மீனில் வரட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பிரட்டி விட்டு சரி அது ஒரு பக்கம் வேகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பையன் வந்துட்டு, அம்மா ரெடியான்னு ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் இது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் அவங்க வந்துட்டு படத்தை டோரா புஜ்ஜி பார்க்குற மாதிரி சொன்னாங்க. சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் அந்த டைமில் மிளகாலாம் கலத்திட்டு காய போட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோதாங்க, மீன் மட்டும் பொரிச்சறேன்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்புறம் இப்போ அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் என் பசங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜாலியாக டிவியில் பாட்டு போட்டுவிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இடையில பசி வேறு காலையிலேயே இன்றைக்கி சிக்கன்றதுனால ரொம்ப பசி ஆயிடுச்சு. காலையில எல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க.
படம் பார்த்துட்ருக்காங்க. சரி அவ்வளோதான், மீன் மட்டும் பொரிச்சிட்டா அவ்வளோதான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீன் மட்டும் பொரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரும் விளக்கு கழுத்திட்டு கொஞ்சம் டயர்டாக வந்திருந்தாங்க. சரி நாங்களே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மீன் மட்டும் பொரித்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், மீன் பொரித்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இவ்வளோ தான். சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, மீன் வறுவல். ஸோ இதெல்லாமே அவ்வளோதான், முடிச்சாச்சு. இதுதாங்க எங்களுடைய வீடியோ. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்ங்க எல்லாத்துக்கும், பாய்.